வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய பர்சனல் யூஸ்க்காக, என்னோடய சிம்பிள் மேக்கப்புக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் என்னென்னலாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். முதல்ல நாங்கள் ஒரு பேஸ், அதாவது மேக்கப்பை போட முன்னுக்கு ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட ஸ்கின்னை ப்ரிப் பண்ணிட்டு தான் நாங்கள் எங்களோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேருக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். பட் நான் அதை இப்போ பேச போகலை. நான் இப்போ சொல்ல போகிறது மேக்கப்புக்காக என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க. ஸ்கின் கேர் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்கின் கேருக்காக என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். உங்கள் எல்லாருக்குமே சிம்பிளான மேக்கப் போட்டு போக பிடிக்கும். யாருக்குமே காஸ்ட்லியாக செலவு பண்ணி மேக்கப் போடுறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லை. எங்களுக்கு என்ன சொல்கிறது, முடியாத பட்சத்தில் நாங்கள் போயிட்டு பார்லரில் உட்காந்து மேக்கப் போடுவோமே ஒழிய, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் சிம்பிள் மேக்கப் நாங்கள் போட்டு போயிடுவோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் போடுற மேக்கப் பிரைடல் லுக்கில் எல்லாத்தையுமே எங்களை சாட்டிஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்காக என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். முதல்ல நாங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுறது ஷீ கிளாம்ட ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். இந்த ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறேன். இது என்னோட செகண்ட் டைம் பர்ச்சேஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதும் இதுதான், செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதும் இதுதான். நிறைய பேருக்கு பேஸ் வாட்டர் பேஸில் இருக்கணும், க்ரீம் பேஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இது எனக்கு பிடிச்சிருக்குது. என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இது போகிறதுனால நான் இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஷீ கிளாம்ட ப்ரைமர், இந்த ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே இல்லாமல் நீங்கள் ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறமா ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், கலர் கரெக்டர் இதெல்லாமே நாங்கள் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நான் 1 by 1 எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரைமரோ இது போடுறதோ அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் ஒன்று போடுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுன்றதை நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்கின்ல டார்க் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, கருவளையமாக இருக்கட்டும், கண்ணை சுற்றி வர கருவளையமாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிம்பிள் அதனால வர கருவளையமாக இருக்கட்டும், அதுக்காக நாங்கள் கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னோட எல்லா ப்ராடக்ட்டுமே ஷீ கிளாம் பிராண்டட் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஷீ கிளாம்ட கலர் கரெக்டர்ஸ். இந்த கலர் கரெக்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப காலமாக. இது என்னோட புது பேலட், நான் புதுசாக வாங்கியிருக்கிற பேலட். இதுக்கு முன்னுக்கு 3 டைப் இருந்த சின்ன பேலட் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணேன், 3 இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஷீ கிளாம்ட இந்த பேலட். இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இதில் ஆரஞ்சு கலர் கரெக்டர் மட்டும் நான் ரீசெண்டாக என்னோட பர்த்டேக்காக போடுறதுக்காக ஆரஞ்சு கலர் மட்டும் நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். அடுத்து நமக்கு கன்சீலர் தேவைப்படும். கன்சீலர் உங்களுக்கு தெரியும், டார்க் சர்க்கிளை கவர் பண்ணுறதுக்கு கன்சீலர் ரொம்பவே முக்கியம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது அதே ஷீ கிளாம்ட கன்சீலர் பேலட். என்னோட ஸ்கின்னுக்கு 1 கலர் ஃபவுண்டேஷன். இது வரைக்கும் நான் ஸ்ரீலங்காவில் தான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். ஸ்ரீலங்காவில் நான் ஒரு ஸ்ரீலங்கன். ஸோ ஸ்ரீலங்காவில் நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ ஷீ கிளாமே நான் துபாய் வந்ததுக்கு அப்புறமா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஷீனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது. மெபலின்ட கூட ஷீனில் இருக்குது. ஸோ நான் ஷீ கிளாம் ஏன் எடுக்க ஆரம்பித்தேன்னு சொன்னால், ஷீனில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். அதே நேரம் என்னோட ஸ்கின் டைப்புக்கு ஷீ கிளாம் ப்ராடக்ட் போகுது. ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் நான் செலக்ட் பண்ணுற நேரம் ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு மீடியம் கலரில் தான் எனக்கு தேவைப்படும். ஸோ எனக்கு அது என்றைக்குமே எடுத்துக்க முடியாதனால நான் 2 கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த 2 கலரை மிக்ஸ் பண்ணி தான் என்றைக்குமே நான் என்னோட பேஸை செட் பண்ணி நான் ஃபவுண்டேஷன் போடுறது. உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு சிம்பிளான மேக்கப் ஒன்று போடணும், சிம்பிளாக நீங்கள் மேக்கப் ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ஸ்கின்னை ப்ரிப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற பேஸ் கன்சீலர் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். இது
ஃபவுண்டேஷன் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பவுடர் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபவுண்டேஷன் பவுடர் வந்து நியூட் ஷேட் தான் நான் வச்சிருக்கிறது. அது என்னோட ஸ்கின்னுக்கு போகும், அதனால இந்த நியூட் ஷேட் நான் வச்சிருக்கிறேன். அண்ட் எனக்கு கூடுதலாக வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால நான் வந்து ஆயில் கண்ட்ரோலுக்கான பவுடர் நான் எடுத்திருந்தேன். இந்த பவுடர் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஒரு பவுடர்னு சொன்னால் இந்த ஆயில் கண்ட்ரோல் பவுடர் தான். ஏன்னு சொன்னால் எனக்கு நார்மலாகவே என்ன மேக்கப் என்ன போட்டாலும் வந்து எனக்கு ஆயில் ஸ்கின்னால சீக்கிரம் வந்து அந்த இடமெல்லாம் வந்து ஆயில் வந்து ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் சம்டைம் தான் வந்து அந்த மேக்கப் செட் ஆகி நிற்கும். ஸோ பட் இந்த பவுடர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த ஆயில் கண்ட்ரோல் சீரியஸாகவே இது ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. ஸோ யாருக்காச்சும் ஆயில் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவுமே ஷீ கிளாம்ட ஆயில் கண்ட்ரோல் பவுடர் தான். நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்து அண்டர் 30 திராமுக்கு கீழே. திராமில் நான் சொல்லணும் அப்படின்னா 30 திராமுக்கு கீழே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இது நான் வச்சுருக்கிறது எல்லாமே 30 திராமுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட் தான். ஷீக்லாம் வந்து கூடுதலாகவே ஷீனில் வந்து அவங்க வந்து அடிக்கடி டிஸ்கவுண்ட்டுகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தப்ப மெபலின்ட ப்ராடக்டோட இருக்குது. அதில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஷீக்லாம்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷீனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒரு ஐப்ரோ பென்சில் நான் வந்து நார்மலாகவே வந்து ஐப்ரோ கலர் பண்ணுறதுக்கு இந்த பலட் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் நான் சம்டைம் மட்டும் தான் வந்து பிளாக் கலர் ஷேட் யூஸ் பண்ணுவேன். இப்போ அது உடஞ்சி போயிடுச்சு, உங்களுக்கு பார்க்க விளங்குது, அதில் பரிதாபணியில் அது உடஞ்சி போயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை நான் ஒட்டி காப்பாற்றிட்டு வரேன். ஏன்னா தண்ணியோ ஏதோ நான் சம்டைம் ஏதோ பட்டு இது வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ நான் நார்மலாகவே வந்து இந்த லைட் ப்ரௌன் ஷேட் இருக்கிற இந்த ஷேட் தான் நான் நார்மலாகவே யூஸ் பண்ணுவேன் என்னோட ஐப்ரோஸ்க்கு. ஐப்ரோஸ் உங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் ஐப்ரோவுக்கு செப்பரேட்டாக ஒரு செட், அதாவது பேலட் ஒன்று வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னு சொன்னால் ஷேடோ பேலட்டில் வந்து எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஷேட் இருக்கும். எங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் ஒன்று இருக்கும், ஷேட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த ஷேடையே வந்து ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் செப்ரேட்டாக வாங்கினேன், எனக்கு வந்து அந்த ஐடியா நான் வாங்குறப்ப எனக்கு தெரியாது யூஸ் பண்ணலான்னு சொல்லி. ஐப்ரோஸ் செய்கிறதுக்குன்னே தனியாக நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் வீடியோ அந்த டைமில் பார்த்தனால நான் தனியாக வாங்கிட்டேன். ஆனால் ரீசெண்டாக நான் நிறைய அதாவது பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அவங்க சிம்பிளாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், நம்மட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நம்மட பேலட்டில் ஒரு கலர் இருக்கும், ப்ரௌன் 2 ஷேட் இருக்கும். என்னோட பேலட்டில் ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த கலர் கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் டார்க்காக வந்து எங்களோட ஐப்ரோ வரைய போகிறது கிடையாது. இப்போ லைட்டாக நீங்கள் வந்து ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு ப்ரஷ்ஷை லைட்டாக தட்டிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஐப்ரோவை இந்த கலரில் கூட நீங்கள் ஷேப் பண்ணி கொள்ளலாம். பிளாக் கலரில் நீங்கள் ஐப்ரோவை ஷேப் பண்ணுறதை விட நீங்கள் ப்ரௌன் கலரில் ஷேப் பண்ணுற நேரம் இன்னும் உங்களோட ஐப்ரோஸ் வந்து லுக்காக இருக்கும். ஸோ ஐஷேடோ பேலட்டுக்கும் நான் ஷீ கிளாம் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு முன்னுக்கு நான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தது வந்து இந்த பேலட் தான். இதுவும் இன்னும் முடியலை, இந்த ஷேடும் இன்னும் முடியலை. இதுலேயும் நான் வந்து கூடுதலாக பாவிச்சு இல்லை, இந்த கலரை நான் கூடுதலாக பாவிச்சு இல்லை, நான் வச்சுருக்கிறேன். இது நான் வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கினது, கார்ஜியஸ் மீன்னு சொல்லி. தெரியலை இது பிராண்டானு தெரியலை, பட் எனக்கு அது பிராண்டு தான். ஏன்னா நான் காசு கொடுத்தேன் அந்த டைம். இந்த பேலட்டுக்கு மட்டும் நான் ஒரு 2000 இல்லைனா 1000 கணக்கு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இந்த பேலட்டுக்கு மட்டும். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் கூடுதலாக வந்து ஐ மேக்கப் அப்படி போடுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு தான் கூடுதலான ஐ மேக்கப் நான் போடுவேன். அப்படி இல்லைன்னா சிம்பிள் மேக்கப் தான். என்றைக்குமே கோல்டு கலர் ஷிம்மர் மட்டும்தான் நான் வந்து வெளியில் போகிற நேரம் நான் மேக்கப்பாக போடுறேன். அதனால தான் அந்த ஐ ஷேடோ பேலட் எல்லாமே இன்னுமே அப்படியே புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் சரியான யூஸ் அதில் எடுக்கலை. ஸோ எங்களுக்கு தேவையான செட்டிங் பவுடர் நான் 2 செட்டிங் பவுடர் வச்சுருக்கிறேன், ஒன்று காணும். ஓகே, 2 செட்டிங் பவுடர் வச்சுருக்கிறேன். ஒன்று ஒயிட் ஷேட், இது பேக் பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த செட்டிங் பவுடர் இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. இதுவுமே நான் யூஸ் பண்ணுறது ஷீ கிளாம்ட பிராண்டு தான். நான் ஒரு ஷீ கிளாம் அடிக்டர். பிகாஸ் எனக்கு தெரியலை, மற்ற பிராண்டெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருந்தது, ஷீ கிளாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. அதே நேரத்தில் என்னோட ஸ்கின்னுக்கு ஸ்மூத்தாகவே போகிற நேரம் எதுக்கு நான் வந்து பெரிய பெரிய பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அதுலேயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அடுத்து வந்து ஐலைனர். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஐலைனர். ஷீ கிளாம்ட ஜெல் ஐலைனர் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லைக் இது நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 3 மந்த் தான் இருக்கும். நான் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது
ரொம்ப டிண்டட், அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், டார்க் ஷேட், கண்ணை ரொம்ப அழகாக லைன் பண்ணி கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இது முடிஞ்சாலுமே நான் முடிய கிட்ட இருக்கிற நேரமே நான் வாங்கிடுவேன். இப்போதைக்கு முடியாது. இது 3 மந்த்தாக நான் யூஸ் பண்ணி இவ்வளோதான் முடிஞ்சிருக்குது. ஸ்மஜ் ப்ரூஃப், இது ஸ்மஜ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு ரிமூவர் தேவைப்படும், உங்களுக்கு மேக்கப் ரிமூவர் கட்டாயம் தேவைப்படும். அதே நேரத்தில் வந்து நான் வந்து இந்த பென்சில் லைனரும் நான் வச்சிருக்கிறேன். எமர்ஜென்சி நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பென்சில் லைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு நான் வெளியில் போகிற நேரத்தில் வந்து எனக்கு இது ஜெல்லில் எடுத்து பென்சில் எடுத்து எனக்கு கீறிட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ அதனால் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வாட்டர் ப்ரூஃப், இதுவும் ஷீ கிளாமில் தான் நான் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இதுவுமே ஷீ கிளாம் ஐலைனர் தான். இது பென்சில் லைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, ரொம்ப பிடிச்சது. இதுவுமே வந்து லைக் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃப். டார்க்காக ஷேட், டிண்டட் மாதிரி இருக்கும், டார்க் ஷேட், நல்ல டார்க்காக கண்ணை வந்து வெட்டி காட்டும். ஸோ நீங்கள் இதையும் அது ஷீ கிளாம் தான் நீங்கள் வேணும்னு சொன்னால் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் துபாயில் இருக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஷீனை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஷீன் ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதில் உண்மைக்குமே இந்த சீசன் இப்போ இந்த நவம்பரில் வந்து கூட ஆஃபர்ஸ் போணுச்சு, சம்டைம் இந்த டிசம்பருக்கும் ஆஃபர்ஸ் போகும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ரெகுலர் ப்ரைஸை விட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று இருக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில். ஸோ நீங்கள் வேணும்னு சொன்னால் ஷீனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் லிப் லைனர் வந்து இதுக்கு முன்னுக்கு நான் யூஸ் பண்ண 2 லிப் லைனர் முடிஞ்சு போச்சு, அதை நான் வீசிட்டேன். இந்த முறை நான் ஆர்டர் போட்டுருக்கேன் இந்த லிப் லைனர். அதுவுமே வந்து ஷீ கிளாம்டு தான். என்னோட ஸ்கின்னுக்கு நான் வாங்கின மற்ற 2 ஷேடும் ரெட் அண்ட் மிஸ்டி ரோஸ்னு சொல்லி, பட் இந்த ஷேட் எனக்கு இது மோஜோன்னு சொல்கிற ஒரு ஷேடு இது எனக்கு போக மாட்டேங்குது. இருந்தாலுமே நான் வந்து போடுற லிப்ஸ்டிக்கோடு எப்படியாச்சும் மேட்ச் பண்ணி இதையும் போட்டு முடிச்சுட்டு தான் நான் வீசுவேன்னு வச்சுருக்கிறேன். அடுத்து இதுவும் ஷீ கிளாம்டே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது நான் நினைக்கிற மாதிரி செரி ரோஸாக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அதுண்ட இது செரி ரோஸ் தான். அதுண்ட லேபிள்லேருந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இதுவுமே இந்த ஷேட் எனக்கு வந்து போகும் நார்மலாகவே நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு. அண்ட் நீங்கள் லிப்ஸ்டிக் ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன், லிப்ஸ்டிக் நீங்கள் போட முன்னுக்கு லிப் லைனர் யூஸ் பண்ணுவீங்களா, லைனரை வந்து நீங்கள் லிப் லைனுக்கு மட்டும் போடாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து உங்கள் லிப்ஸ்க்கு போட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 3 hours 4 hours மேலே வந்து ஸ்டே ஆகி நிற்கும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா லிப்ஸ்டிக்கும் வந்து 12 hours 6 hours ப்ரூஃப் இல்லை. நான் யூஸ் பண்ணுறது அப்படி கிடையாது. எனக்கு இன்கேஸ் வந்து ஒரு 4 hour 5 hourல போயிடுச்சு லிப்ஸ்டிக் அப்படின்னா நான் திருப்பி லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். ஸோ எந்த 4 hourக்கும் இந்த லிப்ஸ்டிக் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் நான் பாவிக்கிற லிப் லைனர். நான் எந்த லைனர் பாவிச்சாலும் லிப் மட்டும் லைன் பண்ணுறது கிடையாது, நான் உள்ளுக்குமே வந்து என்னோட ஸ்கின்னை லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லிப்ஸ்டிக் போடுவேன். லிப்ஸ்டிக்காக நான் பாவிக்கிறது வந்து ஷீ கிளாம்ட இந்த ஃப்ளேம்னு சொல்லி, இது அடிக்டட் வந்து இந்த கலர் என்னோட அடிக்டட் கலர். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே போகக்கூடிய கலர் தான் இந்த ஃப்ளேம்னு சொல்கிற இந்த கலர் ஷீ கிளாம்ட. இது ஷிமர். ஸோ இது நான் செகண்டாக வச்சுருக்கிறது வந்து போல்டு பேரின்னு சொல்லி, இதுவும் ஷிமர் தான். இப்போ எனக்கு ஷிமர் வந்து மற்றவங்களாம் மேட் ஃபினிஷ்லலாம் போடுற நேரம் நான் ஷிமர் ஃபினிஷில் போடுறதுக்கு காரணம் எனக்கு அது ஒரு அடிக்ஷன்னு சொல்லலாம். ஷிமரில் சொன்னால் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் அது வந்து சைல்டிஷாக இருக்கும். சின்னதில் வந்து மினுக்கல்னு சொல்லி சொல்லுவோம். மினுக்கல்னு டஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த மினுக்கல் பவுடர்னு சொல்லி அதுங்க கொஞ்சம் எனக்கு சரியான ஒரு அப்படி ஒரு ஆசை, அது ஒரு ஆசை. இப்போ இந்த பேலட்டு கூட என்னோட ஐஷேடோ பேலட்டில் கூட அந்த ஷிமராக இருக்கிறதெல்லாம் சரியான மாதிரி பிடிக்கும். அது எனக்கு ஒரு அடிக்ஷன்னால நான் லிப்ஸ்டிக்கில் கூட ஷிமர் தான் யூஸ் பண்ணுறேன். அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் வாங்குகிற லிப்ஸ்டிக். அண்ட் மேட் ஃபினிஷ்லேயே நான் வச்சுருக்கிறேன், மேட் ஃபினிஷ்லேயே நான் 2 கலர் வச்சுருக்கேன். பட் அந்த 2 ஷேடுமே எனக்கு போக மாட்டேங்குது. இது 2மே எனக்கு போக மாட்டேங்குது மேட் ஃபினிஷ்ட. ஒன்று இந்த ஷேடு, இதுவும் ஷீ கிளாம் தான், சொல்ல தேவையில்லை, எல்லாமே என்னோடய ஷீ கிளாம் தான். இந்த ரெட் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் உடஞ்சி போயிடுச்சு லைட்டாக, இட்ஸ் ஓகே. இது மேட் ஃபினிஷ். இந்த ரெட் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் வந்து நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். இதுவுமே வந்து ஷீ கிளாம்ட லிப்ஸ்டிக் தான். அதே நேரத்தில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வர்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஷீ கிளாம்ட பிங்க் ஷேட் இந்த லிப்ஸ்டிக்.
இந்த ஷேடு எனக்கு போகவே மாட்டேனுது இந்த ஷேடு. ஆனாலும் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக வந்து எனக்கு ரொம்ப லிப் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி லிப் பாமெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஐ மீன் நான் பர்ச்சேஸ் பண்ணுற லிப் பாம் இதெல்லாம் வந்து இதுவே ஷீ கிளாம்ட லிப்ஸ்டிக் தான். ஆனால் இதை நான் யூஸ் பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். லிப் லைனரோட நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கொம்போ செட் ஆகிற நேரம் அது டிஃப்ரெண்ட் ஷேடு ஒன்று தரும். ஸோ நான் அதை த்ரோ பண்ணுறதா இல்லை, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து ஸோ எனக்கு வந்து லிப் ட்ரை ஆகிற சீன் ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து லிப் ட்ரை ஆகிக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஏசி அப்படின்ற நேரம் நான் என்ன பண்ணினேன்னா, அந்த லிப்ஸ்டிக்கை பாதி எடுத்து அதே இதில் வந்து மற்ற 2 லிப்ஸ்டிக், என்னோட ஒரு லிப்ஸ்டிக் முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளேம்ன்ற ஷேட் வந்து எனக்கு அடிக்ஷன்னு சொல்லி, இந்த ஃப்ளேம் ஷேடில் இருக்க இந்த லிப்ஸ்டிக்கில் முடிஞ்ச ஒரு லிப்ஸ்டிக் இருந்துச்சு. அதுக்கு இருந்ததையும் நல்லா எடுத்து இந்த பிங்க் கலரையும் போட்டு வேஸ்லினும் போட்டு எனக்கு ஒரு லிப் பாம் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த லிப் பாம் இப்போ நான் டெய்லி நைட்டுக்கு யூஸ் பண்ணி, இப்போ கூட நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வெளியில் அவசரத்துக்கு போகணுன்னா இந்த லிப் பாமாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது 2 ஷேட் லிப்ஸ்டிக்கும் வேஸ்லினும் போட்டு நான் வந்து ப்ளோ ட்ரையரில் வந்து ஹீட் பண்ணி அது மெல்ட் ஆனோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அதை நான் லிப் பாமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணுறேன் இந்த என்னது ரோஸு இந்த ரோஸ் இல்லாமல் சில நேரம் எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்காது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ளஷ் அப்படின்னு சொன்னால் ஷீ கிளாம்ட இது வந்து லவ் கேக்குன்றது தான். நான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கினது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் டைமும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணப்போ இந்த லவ் கேக்குன்ற இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஒரு நார்மலான மேக்கப் போடுறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம். சேம் ஷேடில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு அது செட் ஆகுது. நான் அது போட்டு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த ப்ளஷ்ஷுன்ற பவுடர் ப்ளஷ் கொஞ்சம் லைட்டாக போடுவேன். ஸோ நாங்கள் என்ன க்ரீம் ப்ராடக்ட் போடுறோமோ அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பவுடர் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட மேக்கப்பை வந்து லாஸ்ட் லாங் கொஞ்சம் நீங்கள் ஸ்டே ஆகி வச்சுக்கொள்ளலாம். அதுக்காக தான் போடுறது. ஸோ நான் இந்த மிடில் இருக்க இந்த ஷேட் தான் கூடுதலாக பாவிச்சிருப்பேன். மிக்ஸ் பண்ணி போடுவேன். இந்த ஷேட் நான் கூடுதலாக பாவிச்சதே கிடையாது. இந்த மிடில் ஷேட் தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. லைட்டாக நான் ஆஃபீஸ்க்கு ரொம்ப மேக்கப் போட மாட்டேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஹெவியாக போடுவேன். மற்றபடி மேக்கப் கொஞ்சம் கம்மியாகவும் டல்லாக தான் போடுவேன். கொஞ்சம் டீசன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க. அதே நேரத்தில் இவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃபுல் மேக்கப்பும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்ணு ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அந்த கண்ணு ரொம்ப டல்லாக இருக்கிற நேரம் நமக்கு என்ன தேவைன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஸ்காரா போடுறது. நான் கொஞ்சம் ஹெவியாகவே மஸ்காரா போட்டுப்பேன். அதே நேரத்தில் எனக்கு உங்களாக யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மஸ்காராவை ரிமூவ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணுனால நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு வந்து மஸ்காரா ரிமூவ் பண்ணுற நேரம் நான் பேபி ஆயில் அப்படி ஏதாச்சும் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் ரிமூவ் பண்ணுறது பயத்தில். உங்களுக்கு ஒரு நல்ல ஹெவியான ஒரு மஸ்காரா ஷேட் அப்படின்னா ஹெவியான ஒரு லுக் வேணும்னா இந்த ஷேட் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரியலை, இதை விட நல்லது இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த மஸ்காரா தான் இப்போதைக்கு. அதே நேரத்தில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவுமே அப்படி தான் ஹெவியாக தான் காட்டும். உங்களுக்கு லைட்டான ஷேட் வேணும், லைட்டான லுக் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் இருக்க இந்த சைடை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் ஷீ கிளாம்ட ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இது லாங் டைம் பேக் பர்ச்சேஸ் இதுக்கு முன்னுக்கும் வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை பர்ச்சேஸ் பண்ண முன்னுக்கு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே அதை நான் வச்சுக்கிட்டேன். நமக்கு வந்து இங்கே நரமுடி இருக்குது, உங்களுக்கு எனக்கு தான் தெரியல. நான் மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஹேர்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த பழைய மஸ்காராவை எடுத்து லைட்டாக இந்த இடத்த பிளாக் பண்ணி கொள்வது. நான் இதுக்கு கலர் பண்ண போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க முடி கொஞ்சம் வளர்ந்தோன்னே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணி கொடுக்கலாம். அதை அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கலர் பண்ணினாலும் உங்களுக்கு க்ரோத் இருக்கிற நேரம் அந்த வெள்ளை முடி இருக்கும்னு சொல்லி. ஸோ நான் அது வளர காட்டிலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, வயசு போயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் 30 கூட ஆகலை. இதுவும் ஷீ கிளாம்ட நான் வாங்கின லிப்ஸ்டிக் தான். இந்த லிப்ஸ்டிக்கும் எனக்கு செட் ஆகலை. பட் இது லைக் ப்ளம்ப் மாதிரி ஒரு எஃபெக்டை தரும். ட்ரை ரோஸ்னு சொல்லியிருக்குது. எனக்கு இந்த பேர் இதுங்கெல்லாம் பெருசாக இது இல்லை, ஃபேமிலியர் இல்லை அதுக்குன்னா. பட் இது வந்து கொஞ்சம் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ளம்பான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும்.
ஃபீல் ஒன்று தான் கொடுக்கும், ப்ளம்ப் ஆன மாதிரி இருக்காது. ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லிப்பை ஒன்று வித்தியாசமாக காட்டும். அதே நேரத்தில் இந்த காஜலும் நான் வந்து ஷீ கிளாம்ல தான் யூஸ் பண்ணேன். இந்த காஜல் நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இது ஸ்மஜ் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அது ஸ்மஜ் ப்ரூஃப் மாதிரி விளங்கலை. ஸோ நான் வீட்டில் ஏதாச்சும் வீடியோஸ் செய்கிறது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து டிக்டாக் வீடியோஸ் செய்கிறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஸ்மஜ் ப்ரூஃப் இல்லை. நான் 2 times நான் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த கண்ணுக்கு கீழே அப்படியே வந்து அது ஒரு மாதிரி ஸ்மஜ் ஆகி இருந்ததுனால எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாங்கின ப்ராடக்ட்லேயே இது கொஞ்சம் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு கவலையாக இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். வாங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமேனு சொல்லி. பட் இட்ஸ் ஓகே, நார்மலாக நான் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. நீங்கள் என்னத்தான் ஃபேஸுக்கு எல்லாம் போட்டுட்டு நீங்கள் சும்மா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட்டிங் ஸ்ப்ரே இல்லாமல் உங்களோட வந்து வெயிலுக்கு உங்களோட ஸ்கின் வந்து வெயிலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேர்த்து வடிஞ்சு உங்கள் மேக்கப்பையே வீணாக்கி விட்டுரும். நான் நார்மலாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஷீ கிளாம்ட இந்த yellow கலர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். லாங் லாஸ்டிங் இருக்கும். நீங்கள் 8 hours ஆஃபீஸ் யூஸுங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நீங்கள் கண்ட மாதிரி அடிக்க வேணாம். 1 2 3 தூரத்தை வச்சு 1 2 3 தூர வச்சு ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான் நான் பண்ணுறது. அதனால் நான் சொல்லித்தரேன். அண்டு லாஸ்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணி இது வரைக்கும் நான் சரியாகவே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து இந்த சீக்கி கலர் ஜாம்னு சொல்லி ஷீ கிளாம்ட இந்த லைக் ரோஸு தான். லைக் இந்த ப்ளஷ் நான் ஏன் இன்னும் யூஸ் பண்ணலைன்னு எனக்கும் தெரியலை, அந்த ப்ளஷ்ஷுக்குமே தெரியலை. கொண்டு வந்தப்போ லைட்டாக அங்கங்கே தடவி பார்த்தேன், உங்களுக்கு விளங்கும். இதில் பாருங்கள், லைட்டாக நான் கொஞ்சம் தடவி பார்த்து நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு. பட் இது ஒரு நல்ல கலர் தான். இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக போகிறனால இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஒரு ரெட் கலராக இருக்கிறனால இது வரைக்கும் நான் எனக்கு யூஸ் பண்ணணும்னு வரல. பட் இட்ஸ் ஓகே. என்னைக்காச்சும் ஒரு நேரம் வந்து அது கொஞ்சம் ப்ளம்ப் மாதிரி நீங்கள் அமர்த்துனீங்கன்னா உள்ளுக்கு அமர்ந்துப்படுது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ இது இன்னும் யூஸ் பண்ணல. நான் இனிமே தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பாவம், அது என்னை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்கு, ஏன் என்ன யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட் இது வரைக்கும் நான் காட்டியிருக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் தான். என்னோடய ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், என்னோடய மேக்கப் ப்ரஷ், இது எல்லாமே வந்து இந்த மேக்கப் ப்ரஷ், இந்த லிப் ப்ரஷ்ல இருந்து எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 side யூஸ் தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ரஷ்ஷுமே வந்து 2 side யூஸுக்கானது தான். இதை நான் லிப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், லிப்பை லைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்கப் எப்படி நீங்கள் போடுறீங்க, என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பேஸ் எப்படி, என்ன மாதிரி ப்ரிப் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் அதுக்கான வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் லேஷ் கலர்னு சொல்லுவாங்க. ஓ மை காட், சாரி. இந்த லேஷ் கலர் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல ஐட்டம், நல்ல ப்ராடக்ட். இது வர்த்துன்னு சொல்லலாம். பட் சின்னவங்க இருக்கிறாங்களா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க தெரியாமல் கண்ணுக்குள்ளே வச்சு எதுவும் பண்ணிக்காம. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையா, இவ்வளோ ப்ராடக்ட் இருந்தால் தான் மேக்கப் போடலாமா அப்படின்றது கிடையாது. கட்டாயம் ஸ்கின் கேர் உங்களுக்கு தேவை. ஸ்கின் கேருக்கு வந்து வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கட்டாயம் செய்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரைமர் தேவைப்படும், ஃபவுண்டேஷன் தேவைப்படும், கலர் கரெக்டர் தேவைப்படும், ப்ளஷ் தேவைப்படும், ஒரு பவுடர் தேவைப்படும், செட்டிங் பவுடர் தேவைப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு ஐ ஷேடோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் செப்பரேட்டாக வாங்க பிடிக்கும்னா நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா சம்டைம் நான் ப்ளஷ்ஷே வந்து ஐ ஷேடோ யூஸ் பண்ணிப்பேன். அது உங்களை பொறுத்தது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐ ஷேடோ பேலட் வாங்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு ஒகேஷன், அப்படி இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெட்டிங்க்கு போகணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஒரு பர்த்டே பார்ட்டி, செல்ஃப் கேருக்காக நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் இதை வாங்கி வச்சுட்டு அடுத்த ஒரு 1 monthலேயே வீச போகிறது கிடையாது. மினிமம் நீங்கள் 12 month ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி 12 month, ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி 12 month, ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி 6 monthன்னு அடிச்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த மட்டும் இந்த ப்ராடக்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் அடிச்சிருக்கிறது வந்து லைக் 6 monthன்னு சொல்லி. ஸோ அடிக்கடி மேக்கப் போடுறவங்களுக்கு வந்து இந்த 6 month மட்டும் இது இருக்காது. தேவையான
மெயினான சாமானத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரொடக்ட்டில் நீங்கள் வாங்க வேண்டியது மெயினாக என்னென்ன தேவை, இந்த ஸ்டெப்புக்கு என்னென்ன தேவை அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே ஒழிய இது எல்லாம் இருந்தால் தான் மேக்கப் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்றைக்கும் நீங்கள் ப்ரஷ்ஷுங்களை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரஷ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பியூட்டி பிளண்டர்னு சொல்லுவாங்க. இந்த பியூட்டி பிளண்டர் வந்து அவ்வளோ பெரிய காசுலாம் கிடையாது. பியூட்டி பிளண்டர் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்லேயே ஒரு 3 இல்லைன்னா 4 வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், என்றைக்குமே நீங்கள் ப்ராடக்ட் ஒன்று வாங்குகிற நேரம் உள்ளுக்கு ஒரு கட்டாயம் பஃப் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பஃப்பில் வந்து நீங்கள் உங்கள் பவுடரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்தது. இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு சாம ப்ராடக்ட் இருக்குது. இது என்ஹான்ஸ் ஹேர்லைன் பவுடர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சிலருக்கு வந்து இந்த எங்களை மாதிரின்னு வச்சுப்போமே, இந்த உங்களுக்கு விளங்குதோ தெரியலை, இந்த இடத்துல எனக்கு வந்து சொட்டை இருக்கும் லைட்டாக, முன்னுக்கு தூண்டில் லைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எங்கேயாச்சும் பானிடெயில் போடுற நேரம் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சொட்டையாக இருக்கும். வயசு போயிடுச்சா தெரியா. ஸோ இதுதான் பஃப் அண்ட் சாரி யூஸ் பண்ணலை. நான் வந்த அன்னைக்கு கொண்டு வந்த அன்னைக்கு பிளாக் கலர் தான் நான் வாங்கினேன். இதில் ஒரு மிரர் ஒன்றும் வருது. ஸோ நீங்கள் லைட்டாக இதை தொட்டு நான் போட்டு காட்டுறேன். அன்றைக்கி நான் போட்டு காட்டுறேன். வணங்குதா உங்களுக்கு அது வந்து எப்படி காட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் ஹேர் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடும் உங்களுக்கு. யா நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நீங்கள் அப்படியே விடக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இது பண்ணலாம். அது நான் வாங்கினேன், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து தொட்டு பார்த்துட்டு வச்சது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு மேக்கப் எப்படி போடணும், மேக்கப் ஸ்கின் ப்ரிப்பேர் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும், இல்லாட்டி சிம்பிளாக ஒரு மேக்கப் ஒன்று போட்டு காட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு போட்டுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.